Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Infinix வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா iRocker ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ அதோட குவிக் அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோல இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் ஸோ இந்த இயர்பட்டோட ஃபுல் ரிவ்யூ வித் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஸோ அதை பத்தி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் வந்து ஆக்சுவலாக 3 கலர் வேரியன்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் வந்து ப்ளூ, பிளாக் அண்ட் தென் ஒயிட். ஸோ இது வந்து ஒயிட் கலர் மாடல் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1499 வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குது அண்ட் இப்போ வந்து இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸாக வந்து ₹1199 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது அது வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி டாப்பில் வந்து ஸ்நாக்கர். ஸோ இதுதான் அவங்களோட பிராண்டிங். இன்ஃபினிக்ஸோட ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்டுக்கு சப் பிராண்ட் மாதிரி ஸ்நாக்கர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆஃப்டர் தட் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 2 பேர் ஆஃப் இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து லார்ஜின் சைஸில் தான் இருக்குது அண்ட் இது வந்து இந்திய டைப் தான். பட் எனக்கு கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது. பட் வந்து இன்கேஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் சைஸுக்குலாம் வந்து ஃபிட் ஆகுமான்னு கொஞ்சம் டவுட் தான். அண்ட் அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ L&R மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இதை வந்து லெஃப்ட் இயர்பட்டை ரைட்லேயும் போடலாம், ரைட் இயர்பட்டை லெஃப்ட்லேயும் போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சில இயர்பட்ஸில் நீங்கள் லெஃப்ட்டில் மட்டும் தான் போட்டு தான் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் லெஃப்ட் இல்லை ரைட் எந்த பக்கம் வேணால் போட்டுக்கலாம். தென் இந்த இயர்பட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதோட பட்டன் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பட்டன் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது அண்ட் அதே மாதிரி இதில் வந்து 2 இயர்பட்லேயும் வந்து டெடிகேட்டாக மைக்ரோஃபோன் சப்போர்ட் இருக்குது அண்ட் 2த்துலேயும் வந்து எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடுக்கு போகிறோம் அண்ட் அதே மாதிரி அகைன் சார்ஜிங் கேஸில் போடும்போது திருப்பி வந்து சார்ஜிங் மோடுக்கு போயிடும் அண்ட் நீங்கள் சார்ஜிங் கேஸில் ஒன்ஸ் பிளேஸ் பண்ணோன்னே சார்ஜ் வந்து ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு ரெட் கலர் லைட் வந்து எரியும் அண்ட் அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேஸ்லேயே வெளியில் வந்து ரெட் கலர் லைட் எரியும். பட் சார்ஜிங் கேஸில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டெடிகேட்டட் டிஸ்பிளேவோ எந்த ஒரு இண்டிகேஷனுமே வந்து கிடையாது. வெதர் இப்போ நீங்கள் வந்து இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் எரியும் அண்ட் வந்து சார்ஜிங் வந்து ஆகிட்டு இருக்குன்னா ரெட் கலர் எரியும். பட் ஆக்சுவலாக வந்து இந்த சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து குத்து மதிப்பாக தான் வந்து ஸோ இவ்வளோ சார்ஜ் வந்து இப்போ இன்றைக்கி போட்டோம்னா ஸோ ஒரு குத்து மதிப்பாக வந்து 1 வீக் கழிச்சு அது இல்லைனா வந்து இதில் ப்ளேஸ் பண்ணும்போது இன்கேஸ் சார்ஜ் ஆகுதுன்னா ஸோ சார்ஜிங் கேஸில் வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகிடுச்சுன்னு கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த இயர்பட் வந்து மீடியம் சைஸ் ஆஃப் இயர்பட் தான். ஸோ நீங்கள் வந்து இயர்ஸில் வந்து இன்கேஸ் வந்து ஃபிட் பண்ணும்போது ஸோ எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ ஃபிட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க இயர் சைஸ் பொறுத்து தான். ஸோ பட் இன்கேஸ் ஒரு மீடியம் சைஸ் இயர் சைஸ் இருக்குன்னு பட்சத்தில் ஃபிட்டிங் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஷேக் பண்ணும்போது கூட எப்போவுமே வந்து இது காதுலேருந்து விழுந்தது கிடையாது. ஸோ கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து இதோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்ஷன் ரேஞ்சில் வந்து ஒர்க் ஆகுது அண்ட் இதோட கனெக்ஷன் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மோர் தேன் 10 மீட்டர்ஸ்க்கே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ரேஞ்ச் நல்லாவே கொடுக்குது அண்ட் அதே மாதிரி 2 இயர்பட்ஸையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இந்த இயர்பட் ஒரு ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் ஸோ இன்னொரு இயர்பட் வந்து சிமிலராக அதே ஒரு லொக்கேஷன்லேருந்து எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஸோ இதில் ஆட்டோ பேரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு இயர்பட் எடுத்தீங்கன்னா ஸோ இந்த இயர்பட்டும் அந்த இயர்பட்டும் ஸோ 2 ஆட்டோ பேர் ஆகிட்டு உடனே ஒரே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேட்குற மாதிரி ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்களோ இல்லை இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டோ வந்து யூஸ் பண்ணுன்ற பட்சத்தில் ஸோ இந்த இயர்பட்டை ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் அந்த இயர்பட் வந்து ஒரு 10 மினிட்டுக்கு அவே ரேஞ்சில் போயிட்டு நீங்கள் அதை எடுத்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் அந்த கனெக்ஷன் ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா ஸோ இது 2 ஆட்டோ பேர் ஆகிடும் அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் இந்த இயர்பட் ஆஸ் யூஷுவல் வந்து இது பட்டன் டைப் கண்ட்ரோல் அண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து வர எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நார்மலாக எப்படி பேசிக்கான ஒரு 1000 to 1500 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர மாதிரி ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இதில் நீங்கள்
வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஃபங்க்ஷன் வைஸ் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் இந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் இயர்பட் சாங் ஸ்விட்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் இயர்பட்டில் வந்து டபுள் டேப் போப்போ இல்லை ட்ரிபிள் டேப் பண்ணனா அதில் ப்ரீவியஸ் சாங் போகும், ரைட்டில் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும். பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ லெஃப்ட் இயர் இல்லை ரைட் அதில் ரெண்டுத்தில் எதை ப்ரெஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டேப்புக்கு வந்து ப்ளே பாஸ் நீங்கள் எந்த இயர்பட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ எந்த இயர்பட்டில் வேணால் நீங்கள் டபுள் டேப் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் சாங் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ இதுவும் வந்து எந்த இயர்பட்டில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சிங்கிள் இயர்பட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸோ நிறைய இயர்பட்டில் நீங்கள் சிங்கிள் இயர்பட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் லெஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் சாங் போகும், நெக்ஸ்ட் சாங் போகாது. அண்ட் அதே மாதிரி ரைட் போனால் நெக்ஸ்ட் சாங் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ரெண்டு இயர்பட்லேயுமே அந்த ஃபங்க்ஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது இப்போ ஆடியோ அண்ட் கால் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு போல்டு அண்ட் கிறிஸ்பான ஒரு பேஸ் சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆடியோ கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்குது. வோக்கல்ஸ்லும் நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் பேஸ் அந்த பேஸ் வந்து உண்மையிலேயே வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தென் சவுண்ட் ஆப்டிமைசேஷனும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவன் தோ நீங்கள் ஹையர் வால்யூம்ஸில் வந்து சவுண்ட் நீங்கள் ஆடியோஸ் வந்து சாங்ஸ் வந்து கேட்கும் போதும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து ரொம்ப ரஷ்அப் ஆகுறது இல்லை சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்குறது அண்ட் தென் வந்து இறைச்சலாக இருக்கிறது இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் காதில் வச்சு லாங் டேர்மாக வந்து சாங்ஸ் வந்து கேட்கும் போதும் வந்து உங்களுக்கு ஃபிட்மெண்ட்டும் வந்து நல்லா கரெக்டாக வந்து இயர் சைஸ் உங்களுக்கு பொறுத்து தான். பட் எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து இது ஹர்ட் ஆகல. லாங் டைம் கேட்கும் போதும் வந்து எந்த ஹர்ட்னஸும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி பேஸும் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பாக இருக்குது பேஸு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு இன்டோரில் ஓகே பட் அவுட்டோரில் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு கால் குவாலிட்டி தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்டோரில் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே நல்லா பேசலாம். அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருக்குன்னா ஸோ எல்லாமே தான் வந்து சேர்ந்து கேட்கும். ஸோ இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1499. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் இப்போ இதோட பேட்டரின்னு எடுத்திங்கன்னா ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. அண்ட் ஈச் இயர்பட்லேயும் வந்து 40 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்ல. ஸோ உங்களுக்கு நார்மலாக 1 to 2 hours பர் டே கேட்குறீங்கிற பட்சத்தில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1 week வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் மியூசிக் ப்ளேபேக் வந்து வரும். அண்ட் ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. பட் அதில் என்ன வருதுன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேஸில் ஆக்சுவலாக எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது நீங்கள் வந்து இண்டிகேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து சார்ஜ் இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போவீங்க பட் சார்ஜ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஐ ராக்கர் இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் ஃபுல் ரிவ்யூ. அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்ன்னு சொல்லணும்னா அந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேஸில் எவ்வளோ ஆக்சுவல் பேட்டரி இருக்குது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரல. அண்ட் கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து அவுட்டோரில் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இயர்பட் வந்து இயர் சைஸ் பொறுத்து நீங்கள் கரெக்டாக வாங்கணும். ஸோ இது எல்லாருக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இயர் சைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மீடியம் இயர் சைஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காதிலே வெளியிலே நிற்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். மேபி கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் எனக்கு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து கீழே விழுந்ததே கிடையாது. அண்ட் அண்ட் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து 2 இயர்பட்ஸ் வந்து யூனிக்காக வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஃபிட்மெண்ட் அதே தான் இயர் சைஸ் பொறுத்து நீங்கள் ஃபிட்மெண்ட் வந்து இயர் சைஸ் கரெக்டாக இருந்த பட்சத்தில் ஃபிட்மெண்ட் வந்து சூப்பராகவே இருக்கும், கம்ஃபர்ட்டாகவே இருக்கும் ஃபிட்மெண்ட்டு. ஸோ ஓவராலாக அண்ட் பேட்டரி கன்சப்ஷனும் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸ் ஐ ராக்கர் ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் இந்த ப்ராடக்ட் பற்றி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை பற்றி நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.